நேரம் நம்முடைய வாழ்வில் பலவற்றுக்கு தருக முக்கியத்துவத்தை இறை வார்த்தைக்கு தர மறந்த நேரங்களை எல்லாம் எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனமருந்தி இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். நாம் பாட வேண்டிய பல்லவி. வாட்ஸ்அப்பில் காலை முதல் இரவு வரை எத்தனையோ குரூப்புகளிலும் தனியாகவும் நமக்கு இறை வார்த்தையும் மறைவுரை சிந்தனைகளும் நம்மை தேடிதான் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை நாம் வாசித்து பதிலளிக்கின்றோமா? பல சமயங்களில் வாசித்தும் வாசிக்காமலும் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஏதோ ஒன்றை அனுப்பிவிடுகிறோம். உலகில் 2.78 பில்லியன் அளவிற்கு மக்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். நாம் அதிகமாக நமது நேரத்தை வீணாக செலவிடும் ஒரு செயலிதான் வாட்ஸ்அப் இருந்து வருகிறது. ஆம், இதனையும் இதில் வருகின்ற அனைத்தையும் ஆக்கப்பூர்வமாக மாற்றுவதற்கு நம்மால் முடியும். அதை தெரிந்தும் நாம் தவறுகின்றோம். அந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். யூடியூப் கொரோனா காலத்திலிருந்து அதிகமாக மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலிதான் இந்த யூடியூப். இதில் பல குருக்கள் திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறார்கள். திருப்பலி மட்டுமல்லாமல் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பல்வேறு இறையியல் அறிஞர்கள், வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நமது கரங்கள் யூடியூபில் தேடும் பொழுது தேவையற்ற முன்னோட்டத்தை நோக்கியே செல்கிறது. அதில் முக்கியமாக சினிமாவையும் உலக நாட்டத்தையும் மட்டுமே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து யூடியூபை தேடி செல்கின்றோம். ஆனால் பல்வேறு நல்ல நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறுவிடுகின்றோம். அவ்வண்ணமாய் நாம் வருந்தும் அத்தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இன்ஸ்டாகிராம் உலகில் 2.4 பில்லியன் அளவிற்கு மக்கள் பயன்படுத்தும் இந்த இன்ஸ்டாகிராம் மூலம் மிகவும் கொடூரமான, தவறான மற்றும் தவறாக சித்தரிக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு விஷயங்கள் இதில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. சொல்லப்போனால் பள்ளி, கல்லூரி, வேலை செய்பவர்கள் என அத்தனை பேரும் ரீல்ஸ் மோகம் தொற்றிக்கொண்டு விளம்பரப்படுத்த வேண்டும், தன்னைத்தானே பிறருக்கு காட்ட வேண்டும் என்ற தேவையற்ற சிந்தனைகள் வளர்வதன் மூலம் உண்மையாக இன்ஸ்டாகிராம் உருவாக்கத்தின் நோக்கம் இங்கு அழிந்து விடுகிறது. தகவல்களை பரிமாறுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சமூக வலைத்தளங்கள் தகவல்கள் பரிமாற்றுவதற்கு அல்லாமல் தம்மை தக்க வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்மை கட்டி போடுகின்ற தளமாக இத்தகைய சமூக வலைத்தளங்கள் மாறிவிட்டன. சிந்திப்போம், செயல்படுவோம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். மிக அற்புதமான ஒரு பாவ மன்னிப்பு வழிபாடு. தகவல் தொழில்நுட்பங்கள், அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய பாதிப்புகளை சிந்திக்கிற வேளையில்
அதன் வழியாக எத்தனையோ முறை இறை வார்த்தை நமக்கு அறிவிப்பு கட்டே கொண்டு எத்தனையோ பேர் இன்னைக்கு நிறைய பாடல்கள், நிறைய செய்திகள், நிறைய இறை வார்த்தை அனைத்து ஆப்லாம் இன்னைக்கு வருது. ஆனால் அநேகர் அது பார்ப்பதில்லை. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத நேரங்களுக்காக மனமருந்து உண்மையாகவே இறை வார்த்தை மீது தாகம் கொண்ட வாழ்வு வாழ அருள் வேண்டும்.